எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2-4-5 டேஸ் வந்து எந்த விலாகும் போடல. ஆக்சுவலி நியூ இயர் விலாக், அதுக்கப்புறம் ஒரு விலாக் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விலாக்ஸ் வந்து எடுக்க முடியல டியூ டு ஹெல்த் கண்டிஷன். காலையில் பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஃபோன் வந்து காலையில் எழுந்தால் காமிக்குள்ள எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா 16 டிகிரி 18 டிகிரி செல்சியஸ் சென்னையிலே இருக்குங்க. ஸோ காலையில் 18 இருக்கோமா, மதியானம் வந்து 30க்கு வந்துடுறோமா. அந்த ஒரு கிளைமேட் இம்பேலன்ஸ்னாலே ஃபீவர், கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளூ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஏதோ நியூ வைரஸ் கூட ஏதோ பரவிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா, அதாவது எங்கள் அம்மா ஸ்ரீலங்காலேருந்து வந்து இப்போ வந்து அவங்கள வந்து என்னோடய புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு போயிருக்காங்க, வரதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கெலாம் அவங்க ஃப்ரீ டைம் போயிடும். ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்கள் வீடுக்கு வந்து காமிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அவங்க வரேன்னு சொல்லும் போது நம்ம வந்து கூப்பிட்டு போயிடணும். ஸோ அதனால் இன்றைக்கி வெனஸ்டே நல்லா இருக்குது, போகலாம். நாங்கள் இவ்வளோ நாள் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அம்மாவால் மாடி ஏற முடியாது, மாடி ஏறி பார்க்க முடியாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் லிஃப்ட்டு கொஞ்சம் டைம் ஆகும் போல். சரி, நான் ஒரு புதன்கிழமையாக இருக்குது, நம்ம போயிடலான்னாங்க. சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மாவை தான் கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து எங்கள் அம்மா கூட போய் நீங்களும் வந்து எங்கள் நியூ ஹவுஸ் வந்து பாருங்கள். ஸோ அவங்கள வீட்டுக்கிட்ட போய் பிக் பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போயிட்டு உங்களை திருப்பி கேமரா ஆன் பண்ணுவோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நியூ ஹவுஸ் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பில்டரும் வந்துட்டாங்களா. ஸோ 2 பேருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்னால் விலாகும் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணேன். அடுத்து வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் தான், அது வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன பண்ணுறேன், என்ன நடக்குது. ஓ, எனக்கும் சேர்த்து போட்டு வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. ஆப்பிள் ஜூஸ். ஹாய் சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய். ஆப்பிள் ஜூஸா? பா ஆக்சுவலி உண்மையாக பார்க்க போனால் ஒரு 3 மந்த்ஸாக ஜிம்முக்கு போகிறதுனால ஃபுல்லாக டயட்டில் இருக்கிறேன். அதான் இப்போ ஜூஸ் அடிக்கிறேன் காலையில். 5 நாள் இடையில் கேப் விட்டுட்டு போனான், போய் அடிக்க எல்லாமே இந்த கையெல்லாம் இப்படி நிற்கிது. இந்த பாருங்களேன், இப்படி கீழே இப்படி ஃபுல்லாக இருக்குன்னா இதெல்லாம் நோவுது. ஆனால் அந்த வீடியோஸில் பார்க்கக்குள்ள நான் நினைக்கிறேன் இவனை சும்மா நடிக்கிறான்ல இருக்குமெண்டு. ஆனால் உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. அந்த கை என்ன ஜிம்முக்கு போனால் தான் அந்த ஒரு ஆணழகன் போட்டிக்கு போகணும் தானே, அதுக்காக அங்கே போனோடனே தான் தெரியுது. அதெல்லாம் போறலன்னு போனால் அங்கே ஜிம்முக்கு போனால் ஸ்டேஜ் ஏறணும், அப்படி ஏறணும், இப்படி எல்லாம் அடிச்சு இதெல்லாம் அடிச்சு காட்டுறாங்க. 6 பேக் எடுக்கணும் எல்லாம். ஜிம்முக்கு போன ஒரு 4 நாள்லயே நாக்கு தள்ளிட்டு கிடந்தேன். 4 நாள் இல்லை, ஒரு 10 நாள் போனோடனே வெயிட்டை அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்லிச்சு, வெயிட்டை கூட்டி எத்தனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோன்னு சொல்லிடுது. அப்போ போட்டோம் செஸ்ட்டுக்கு ஒரு 60 கிலோ அடித்தேன். கடை அடித்து கிட்டத்தட்ட 5 நாள் ஃபீவர் ஐயா, எலும்பாமல் படுத்தினேன். அதுக்கு பிறகு இப்போ திரும்ப போயிருக்கிறேன். திரும்ப ஜுரம் வருது. இல்லை இப்போ வந்து வெயிட்டை வந்து ஃபீவர் இவருக்கு மட்டும் வந்தால் பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து அது பரவுது. என்ன வைரஸ் அதுன்னு தெரியல, ஜிம் வைரஸ் போல இருக்கு. நானும் இவ்வளோ நாள் பாருங்க இப்போதான் ரெக்கவர் ஆகிருக்கேனே. உங்கள் வாய்ஸ்ல தெரியும் எனக்கு. இப்போ பார்த்துருக்கீங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் புது வீடை காட்டிட்டு. ஐயோ காமெடி தெரியுமா? ரூம் வாசல் 2வது செகண்ட் ரூம் வாசல் தெற்கு பார்த்து வச்சிருக்காங்களாம். அதை மூடிட்டு கிழக்கு பார்த்து வைக்க சொல்றாங்க. அப்புறம் பில்டர் வந்துட்டாரு, மேம் என்ன பிரச்சனை? இல்லை இந்த வாசல் நீங்கள் தெற்கு பார்த்து வச்சுருக்கீங்க. இல்லை வீட்டு ஓவரால் வாசலுக்கு தான் வாஸ்து பார்க்கணும், ரூம் வாசலுக்குலாம் வாஸ்து பார்க்கணும். பில்டர் சொன்னாரா? இது ஆக்சுவலி ரூம் வந்து வாஸ்துப்படி தான் இருக்குது, வாசல்லாம் ரூமுக்கு கால்குலேஷன் இல்லை மேம் அப்படின்னா. அப்படியா? இல்லை அது மட்டும்தான் எனக்கு. அப்புறம் கீழ் வீடு போய் பார்த்துட்டு கீழ் கிச்சன் நல்லா இருக்குது, எங்கள் வீட்டுக்கு எங்கள் செவரை காணும் அப்படின்னு கேட்டா. உங்க பொண்ணு தான் மேம் செவரை உடைக்க சொன்னாங்க. முத்து சார் இவங்க தான் மேம் இருக்கிற செவரு எல்லாம் உடைக்க சொன்னாங்க. ஒரே காமெடி ஆயிடுச்சு. அப்புறம் வீடெல்லாம் நல்லா கட்டியிருக்கீங்க மகன், ரொம்ப நன்றி. அப்புறம் அவர் பில்டர் சொன்னார், அம்மா நீங்கள் இந்த வாட்டி தான் ஸ்டெப்ஸில் ஏறி வர மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் வீக்லாம் லிஃப்ட் வந்துடும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர தேவையில்லை அப்படின்னோடனே. உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு மேம் மகன், நல்ல ஒரு கேரக்டராக இருக்கீங்க அப்படின்னு. எங்கள் பில்டர் உண்மையாகவே நான் பண்ணுற டார்ச்சருக்கெலாம் அவர்
தாங்கிட்டு இருக்கிறது. சரி ஓகே, திரும்ப இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன். திருப்பி வாங்க போகலாம். எதுக்குன்னா டோர் வந்து கொஞ்சம் எப்படி எந்த சைடு மாற்றணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ வாங்க செகண்ட் டைம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் எந்த அளவு வந்து வீடு முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஆமாம் சொன்னார் முத்து சார் எனக்கு. அந்த ரொம்ப உத்து பார்க்குறீங்க. புதுசாக போட்டுருக்காங்க கிரானைட் போட்டு. என்ன பண்ணுறாங்க? கிரானைட் போட்டிருக்காங்க. கிரானைட் க்ரீன் கலரில் பண்ணுறேன். எனக்கு வீட்டிங் கலர் க்ரீன். ஆமாம் இது வந்து லிஃப்ட்டு இன்னும் லிஃப்ட்டு வரல. சரி லிஃப்ட்டு ஏரியா இருக்காங்க. இங்கே இல்லை இங்கே வந்து ஃபைனல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து நான் செலக்ட் பண்ண மெயின் டோர். எப்படி இதானே வந்து டோரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பசிக்குது, லஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அவர் அங்கே போயிடுவார். ஃபிக்ஸிங் பார்க்கணும், ஏன்னா எந்த சைடு லாக் வருது எல்லாமே பார்க்கறதுக்காக. நான் ஒர்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து பருப்பு சொதி பண்ணுறீங்களா? பருப்பு சொதி சோறு செஞ்சாச்சு. பருப்பு சொதி வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம். இதுதான் வந்து மைசூர் பருப்பு. இது வச்சு இதையும் உருளைக்கிழங்கு பொரியலுமா அதான் வைக்கிறதா பிளான் இருக்குது. ஸோ அதான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து வீடு பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க கமெண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன், நல்லா இருக்குன்னாங்க, வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என் கணவர் வந்து கூடிய சீக்கிரம், அதாவது பொங்கலுக்கு அப்புறமா வந்து ஸ்ரீலங்கா வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் வரலையா அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானுமே வரேன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறது இவர் தான். ஏன்னா நான் ரொம்ப முக்கியமான பர்சன். நான் முன்னாடி போனால் தான் நான் பின்னாடி வந்து திறந்து வைக்கலாம், அதுக்காண்டி என்னவோ திறக்கணுமா. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு வேலைகள், அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் நிறைய. இப்போ இந்த வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமாக வந்து நாங்கள் இது என்ன சொல்கிறது வெக்கேட் பண்ணுறதுக்காக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க திங்ஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு வெக்கேட் பண்ண வேண்டியதான். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த ரூம், அதுக்கு அடுத்த ரூம், ஹால், இது எல்லாமே வந்து பேக் பண்ணுற ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஐ திங்க் கொஞ்சம் பிஸியாக தான் வந்து இந்த மந்த் வந்து போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோஸ் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். அதுக்குன்னு எங்களை மறந்துடாதீங்க. நாங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த vlog வந்து இப்போ சொதி வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பியும் வீடு ஒர்க்கு, அடுத்த ஒர்க்ஸ் இப்படியே வந்து நாங்கள் அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் மக்களே. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நியூ இயர் 10வது நாளில் வரப்போகுது. 10 நாள் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பொங்கல் ஷாப்பிங் கூப்பிட்டு போவீங்களா? இந்த வாட்டி நியூ இயருக்கும் ட்ரெஸ் இல்லை, பொங்கலுக்காவது ட்ரெஸ் எடுத்து தராரான்னு பார்ப்போம். என்ன பண்ணுறது, ஒரு வீடு வாங்கினதால எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது மக்களே. என்னோடய ட்ரிப்பு எப்படியாவது லாங் ட்ரிப் பண்ணுவேன். வெக்கேஷன் போனா இப்போ கார் சர்வீஸ் கூட எனக்கு கால் வரல. என்ன கார் சர்வீஸ்லேருந்து கூட கார் வரல அப்படின்னு கேட்டால், எங்கே நம்ம கிலோமீட்டரே ஓட்டல, எங்கே சர்வீஸ் வரப்போகுது அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நிலமை போயிட்டுருக்கு. எனிவே ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னா நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும் போல இருக்குது. அதான் லைஃப் இல்லையா? ஸோ எனிவே பட் எல்லாமே ஒரு கொஞ்ச நாள், ஒரு 6 months செட்டில் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ரெகுலராக ட்ரிப் போகிறது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. என்னங்க ஆமாம் இல்லையா தெரில அதுவுமே. சரி மக்களே, கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே பாய். சொல்கிறீங்க? பாய் மக்களே. பாய்.